Praise the Lord GCC. வேணா ஆராதனைக்கு நம்ம கடந்து செல்வோமா?
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளில கூட ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற வார்த்தையும் கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரை முன்னோக்கி போகிற ஜனமாக நீங்கள் எங்களை மாற்றுவதற்காக நன்றி. ஐயா, நாங்கள் செய்துட்டு இருக்கிற ஆண்டவரை எல்லா காரியங்களும் கரத்தில் கொடுக்கிறோம். தேவனே, இன்று நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களையும் கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு இடைப்பட முடியாக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே எங்களை வழி நடத்த முடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரை தேவ ஆவியானவர் எங்களோடு பேச முடியாக ஜெபிக்கிறோம். நிறையா என்னை மறைத்து தேவ ஆவியானவர் கிரியை செய்ய முடியாக ஆண்டவரை உண்மை நான் அழைக்கிறேன். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை ஐயா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறாங்களோ, ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ, தேவன் தாமே ஆண்டவரை அவர்களோட வாழ்க்கையை மாற்றி அவர்களும் முன்னோக்கி கடந்து செல்கிற ஜனமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிகளை மகிமை உமக்கு செலுத்தி இயேசு என்ற மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மார்னிங் ஜிசிசி. கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம பேச போகிற வசனம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக உங்களை யாவரையும் திருப்பியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த ஹோம் சர்ச்சில்? கண்டிப்பாக இந்த கால வேளையில் நீங்கள் எல்லாம் தயார் நிலைமையில் இருப்பீங்க வசனத்துக்கு. ஓகே, அது வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்மளை நல்ல அழகாக பாடல் ஆராதனையில் நடத்தின நம்ம பாடல் குழுக்கு, நம்மளோட வர்ஷிப் டீமுக்கு இந்த கால வேளையில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் உங்களைய வர்ஷிப் டீமில் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த கால வேளையில்? ஏமேன். நல்லா இருந்தா ஒரு ஏமேன் சொல்லுங்க. நீங்க ஏமேன் டைப் பண்ணுங்க. நாங்கள் நல்ல பாஸ்டர், நாங்கள் சுகமா இருக்கோம், தேவன் எங்களை நடத்தி கொண்டு இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒரு ஏமேன் என்று சொல்லுங்க. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். இக்காலகட்டத்தில் தேவன் உங்களோடு ரொம்ப இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களோட எல்லா காரியத்தையும் உங்களோட ஆல்டர் தேவனா பலிப்பிடத்தை தேவன் கட்டி கொண்டு இருக்கிறார். குடும்பத்தில் உங்களோட பலிப்பிடத்தை தேவன் கட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட நபராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் அப்படியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்மளோட ஆராதனை முடிவில் நம்ம கண்டிப்பாக ராபோஜனத்தில் நம்ம கலந்து கொள்ள போகிறோம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாமே தயார் நிலைமையில் இருப்பீங்கன்னு சொல்லி, என்னோட பந்திய ராபோஜனத்தை நீங்கள் தயார் நிலைமையில் வைத்திருப்பீங்கன்னு சொல்லி, ஸோ நம்ம முடிகிற சர்மன் முடிகிற எண்டிங்கில் கண்டிப்பாக குடும்ப தலைவியாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் இந்த ராபோஜனத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து விட்டு கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக தேவன் இன்று இந்த ராபோஜன ஆராதனை மூலியமாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து போன மாசத்துலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, மூவிங் ஃபார்வர்ட் இன் ஆர்டர் டு கிராஸ் ஓவர், முன்னோக்கி சென்று கடந்து போகிறது என்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதை ஒன்றி ஒன்றாவது நான் என்ன சொன்னேன்னா, நம்ம முன்னோக்கி போக வேணும்னா நம்ம கண்டிப்பாக தேவனை பின்பற்ற வேணும். தேவனை பின்பற்றும் போது தான் நம்ம தேவன் பின்னால் போகும்போது தான் நம்ம முன்னோக்கி போக வேண்டும் என்று சொன்னேன். அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, நம்ம தேவன் பின்னாக போகிறதுக்கு நம்ம உறுதியாக நம்ம மனசில் நம்ம உறுதி எடுத்துட்டோம், நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால், அடுத்தது நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு வந்து விசுவாசத்தோட தேவனை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதான் நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். கண்டிப்பாக தேவன் உங்களுடைய விசுவாசத்தை இன்னொரு எல்லைக்கு கொண்டு போயிருப்பார் என்று நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அதை ஒன்று இன்று இந்த பிரசங்கத்தை ஒரு முழுமைக்குள்ளாக கொண்டு வரலாம் என்று நான் யோசித்து, இன்று ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். என்னன்னு சொன்னால், நம்ம வந்து விசுவாசத்தை முடிச்சிட்டோன்னா அடுத்தது என்னன்னா இஸ் ஒபீடியன்ட், கீழ்ப்படிதல். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்ம முன்னோக்கி போக வேண்டும். அவர் சொல்கிற எல்லா காரியங்களும் நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு இணங்கி நம்ம போகிறப்ப கண்டிப்பாக நம்ம ஒரு ஜெயத்து உள்ள ஜனமாக தேவன் நம்மளை மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஓகே, இன்றைக்கு இருக்கிற இந்த சர்மனுக்கு நம்ம கடந்து செல்வோமா? இன்னைக்கு இருக்கிற இந்த ஆராதனைக்கு, இந்த வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் இன்று கொடுக்குற இந்த வார்த்தை உங்களையும் என்னையும் பலப்படுத்துவாராக. நம்ம ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். புதிய
அடையாளம் தேவ ஜனமாக இருக்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஜிசிசியா இருக்கிற இந்த குடும்பம், நம்ம குடும்பம் கண்டிப்பாக நம்ம முன்னோக்கி போக வேண்டும். ஒவ்வொரு ஆளும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியோர் வரைக்கும் விட்டு விடாதபடிக்கு நம்ம கண்டிப்பாக தேவனுக்குள்ளாக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னோக்கி போகிற ஜனமா தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்துக்குள்ளாக போவோம். நான் எப்போதும் சொல்ற ஒரு காரியம் தான், தேவன் எப்பவுமே நம்மளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஓகே, மனுஷன் நம்மளுக்கு நல்லவனா இருக்கிறானோ இல்லையோ அது இன்னொரு பாவம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். உங்களையுமே அழைத்தவர் என்னைக்குமே நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. He is the Lord of faithful. He is so faithful to us. ரொம்ப ரொம்ப உண்மையாகவே இருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் உண்மையாகவே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய எல்லா பார்வையும் நம்ம நம்பிக்கையும் நம் தேவன் பக்கமாக திரும்பும் போது கண்டிப்பா அந்த உண்மை உள்ளவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. அந்த உண்மை உள்ளவர் நம்மளே கடந்து போக செல்வாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களுங்க அந்த யோர்தான் நதியை கடந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம ஒரு முடிவுக்குள்ளாக வரப்போறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த பிரசங்கம் முழுமையும் நம்ம யோசுவா 3வது அதிகாரத்துல தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். என்னோட கூட சேர்ந்து யோசுவா 3வது அதிகாரம் 9 நம்ம 17 வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. இது உண்மையாலே ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கமாக மாறும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. நீங்க வசனத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம தமிழ்ல இதை நம்ம படிக்க போறோம். ஓகே, நீங்க திருப்பி கொள்ளுங்க. இப்ப நம்ம தமிழ்ல இந்த வசனத்தை நம்ம 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு 13ல இருந்து 17 வரைக்கும் நம்ம படிக்க போறோம். ஓகே, ஜோஷுவா சாப்டர் 3 verse 9 to 17. யோசுவா 3வது அதிகாரம் 9ல இருந்து 17 வரைக்கும். இதோ உங்களுக்காக தமிழ். யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 17 வரை. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் எத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபியூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானேலை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலே இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களும் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் பொழுது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள்.
யோர்தான் நதியில எப்படி அவர் கடக்க செஞ்சார், எப்படி அவங்க தாண்டி போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வசனமும் உண்மையால நான் சொல்றேன் ஒரு மிரக்கல். இந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் போது, இந்த வசனத்தை தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கறப்ப உண்மையாலே நான் தியானிக்கும் போது இது உண்மையாலே எனக்குள்ளார தேவன் பேசினாரு. கண்டிப்பா இந்த கால வேளையில கூட இந்த வசனம் மூலியமாக தேவன் உங்களோட பேசுவாராக. இந்த இப்ப நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னா இந்த கீழ்ப்படிதல். ஓகே, தேவனை நம்ம முன்னோக்கி போகணும்னு சொன்னா தேவனுக்கு கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். சரியா? நீங்க அந்த 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா யோசுவா ரொம்ப தெளிவாக சொல்றாரு. உங்களுக்காக நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Joshua said to the Israelites, "Come here and listen to the word of the Lord your God." அப்படின்னா இங்க தேவனோட வார்த்தையை கேளுங்கன்னு தான் சொல்றாரு யோசுவா. அந்த 9வது வசனத்துல 3வது அதிகாரம் 9வது வசனத்துல தேவனோட வார்த்தையை தான் கேட்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது என்னோட வார்த்தை இல்லை, நான் என்னோட பிளானை நான் கொடுக்கல. ஓகே, இது முழுக்க யாரோட பிளான்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிளானா தான் இருக்கு. ஓகே, மனுஷன் ஜோஷுவா அவர் இந்த பிளானை நீங்க முன் போங்க, இப்படி செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க, நம்ம மேல உள்ள வசனத்தை நம்ம படிச்சுமா அப்படிதான் இருக்கு. அவர் சொல்றாரு இந்த பிளான் முழுக்க என்னோட இல்லை, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை நடத்துகிற தேவன் தான் இந்த பிளானை கொடுத்தாரு சொல்லி அவரை ரொம்ப தெளிவாக சொல்லி இந்த ஜனங்க கிட்ட புரிய வைக்கிறாரு இந்த 9வது வசனத்துல. ஓகேவா? அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, 10வது வசனம் என்ன சொல்றா, this is how you will know that the living God is among you and that he will certainly drive out before you. என்னன்னா இதுக்கு இந்த காரியம் என்ன நீங்க பாத்தீங்களா, அவர் எந்தெந்த ஜனங்கள் மத்தியில அவங்கள விடுதலையாக கொண்டு வந்தார் சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஓகே, கானானியன்ஸ், ஹித்தியஸ், ஹிவிட்டியஸ், பெரிஸ்தியஸ், கிசஸ்தியஸ், எமோரியஸ் அண்ட் ஜெபூத்தியஸ், அந்த ஜனங்கள் மத்தியில தேவன் விடுதலை கொடுத்தார் சொல்லி தேவன் யார் என்று அவர் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறாரு அந்த 10வது வசனத்துல. இந்த கால வேளையில கூட ஓகே, கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கு ஒரு 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 மைண்ட் செட்டப் இருக்கும். இது நம்ம எப்படி கடந்து போக போறோம், நமக்கு அவ்வளோ மக்களுங்க இருந்தாருங்கல்ல. ஓகே, கண்டிப்பாக அதுல ஒரு சிலவர்களுக்கு இருக்கும் இல்லை. ஓகே, எப்படி இதை நம்ம கடந்து போக போறோம், எப்படி இந்த யோர்தானை நம்ம எல்லாருமே எப்படி போக போறோம், அதை பார்க்குறப்பே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். ஓகே, இந்த கால வேளையில கூட உங்களோட வாழ்க்கையில அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா? உங்களோட சூழ்நிலை நீங்க கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்குறப்ப பயமா இருக்கா, ஆண்டவரே எப்படி கடந்து போக போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? தேவன் எவ்வளவு பெரியவன்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. அவர் சகலத்தையும் இருந்து ஜெயத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. இந்த கால வெளியிலும் அந்த ஜெயத்தை கொடுத்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னையே நடத்தி கொண்டு செல்வேன், நான் உன்னையே முன்னோக்கி கொண்டு செல்வேன்னு சொல்றாரு. என்ன தெரியுமா, நீ எனக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நான் உன்னைய நீ எங்க போய் சேர வேண்டுமோ, நீ எந்த இடத்தை நீ பிடிக்க வேண்டுமோ, நீ எந்த இடத்துல உனக்கு ஜெயம் வரும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று தேவன் சொல்றார். நீ யோசிக்காத, உன் சொந்த பலத்துல நீ எதுவும் செய்யாத, நான் உன்னை நடத்துறேன் என்று தேவன் சொல்றார். அதான் ஜோஷுவா அழகா சொல்றாரு. ஓகே, அவர் சொல்றாரு அந்த தேவன் யார் என்று அந்த ஜனங்களுக்கு ஒரு விஷயம் திருப்பி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட. ஓகே, கர்த்தர் உங்களைய இந்த விசுவாச பாதையில நடத்துறதுக்கு உங்களை அழைச்சாருன்னா கண்டிப்பா அவர் உங்களை கொண்டு போய் லக்கை அடையிற வரைக்கும் உங்களோடு இருப்பார். ஜிசிசி, அதுதான் உண்மை. நம்ம சொந்த நேரத்துல எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை அழைத்தாரு, கர்த்தர் உங்களை போக சொன்னாரு, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த உறுதி, அந்த விசுவாசம் இருக்கிறப்ப நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம என்னன்னா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம போகிறப்ப கண்டிப்பா தேவன் அவளை கொண்டு நடத்துவாரு. ஏன்னா வேதம்
அழகாக சொல்லுது, கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறப்ப நம்மளுக்கு எதிராக இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. ரோமர் 8:31 அழகா சொல்லுது, if God is for us, who can be against us? கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறப்ப நம்மளுக்கு எதிராக யார் வருவா? அதுதான் ஜோஷுவா சொல்றாரு. இவ்வளவு பெரிய கர்த்தர் அங்க இருக்கிறார் சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த கால வேளையில கூட நீங்க யாரா இருந்தாலும் இதை நீங்க பார்த்து கொண்டிருந்தா கர்த்தர் உங்க சார்பில் இருக்கிறார். நீங்க கடந்து போகிறதுக்கு எல்லா ஸ்டெப் நீங்க எடுத்து இப்ப நீங்க கடந்து போக போறீங்க. நீங்க முன்னோக்கி போறதுக்கு எல்லா காரியமும் சொல்லிக்கிட்டு வந்தா, ஆனா இப்ப கடந்து போகிறப்ப குழப்பங்கள் வருதா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நம்மளுக்கு எதிராக நிற்பவன் யார்? இயேசுக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கண்டிப்பாக உங்களோடு இருக்கிறார். அந்த நிச்சயமான அந்த வார்த்தை உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். ஹல்லேலூயா. Can I hear amen? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறப்ப நம்மளுக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. Such a wonderful word. தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த காலவெளியில அவர் அழைத்தார்னா அவர் நடத்துவார். அவர் இந்த கடந்து போற பாதையில உங்களோடு இருக்கிறார்னு சொல்லி நீங்க விசுவாசமாக இருந்தா கண்டிப்பாக அவர் உங்க பட்சத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஜோஷுவா அந்த 10வது வசனத்துல அவங்களுக்கு சொல்றாரு, தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக உங்களை நடத்துவார் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்தது 11வது வசனத்துல அழகாக சொல்றார். He says, see the ark of covenant of the Lord of all the earth will go into the Jordan ahead of you. சர்வ பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார் என்று தான் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமை உள்ள வசனங்க. ஆகாயத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு முன்பதாக போவாராம். ஜிசிசி இந்த கால வேளையிலும் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஓகே, உங்களால போராட முடியல, உங்களால இந்த கடந்து போக முடியல, ஓகே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நான் ரொம்ப வருஷமாக இதை நான் போராடி கொண்டு இருக்கேன், இது என்னால சாத்தியமாகவே இல்லை, என்னால கடந்து போக முடியல, ஐ கான்ட் கிராஸ் ஓவர் திஸ் ப்ராப்ளம், ஐ கான்ட் கிராஸ் ஓவர் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்க முன்பதாக போகிறாரு. ஆமீன். காத்தியம் கடலையும் அகத்தின கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அவரும் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாரு, அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அவர் உங்க கால்களை பலப்படுத்துவார். அவர் நம்மளுக்கு முன்பதாக போகும்போது கண்டிப்பாக நம்ம வெற்றியை தான் அடைவோம், கண்டிப்பாக நம்ம கிராஸ் ஓவர் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு அழகாக. நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் மட்டும் இல்லாட்டி நம்ம ஓகே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறப்ப நீங்க தோற்று போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறப்ப நீங்க லூஸ் ஆக மாட்டீங்க, எதையும் இழந்துட மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறப்ப நான் சொல்றேன், இந்த கால வேளையில நீங்க செய்கிற எல்லா காரியம் சக்சஸ் ஆக முடியும். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியாக முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்க, கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. Amen, 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 amen. Hallelujah. ஓகே, அடுத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஆண்டவர் அசைன் பண்றாரு 12 ஓகே ட்ரைப்ஸ், 12 கோத்திரத்திலிருந்து 12 கற்களை எடுக்க வேண்டும். ஓகேவா? அந்த கற்களை எடுத்து 12 ட்ரைப்ஸ்ல இருந்து நான் உங்களுக்காக படிக்கிறேன். Now then choose 12 men from the tribes of Israel, each from each tribes. அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிறதுக்கு, ஓகே, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிறதுக்கு 12 கோத்திரத்திலிருந்து தேவன் ஆட்களை அவரை சூஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, சூஸ் பண்ண சொல்லி ஓகே அவங்க தான் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த ரிவர்ல நின்று அவங்க நிக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு மிராக்கிள் நடக்கும்னு சொல்லி தேவன் அப்படியாக என்ன தெரியுமா ஞாபகம் செய்யறாரு? ஏன் தெரியுமா அந்த வசனத்தை தேவன் அவங்க கிட்ட அப்படி சொல்றாரு? ஏன்னா வசனம் 12ல தான் அது தேவன் சொல்றாரு. ஓகே, அது ஏன் அப்படி சொல்றாருன்னா அவரு ஞாபகம் ஊட்டுறாரு, நான் வந்து வாக்கு தத்தத்தின் தேவன், நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை
வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொண்டிருக்கலாம். வருஷம் தோறுமாக ஓகே நீங்க நிறைய வாக்கு தத்துவம் நீங்க யோசிக்கலாம், ஐயோ ஏன் இது சில வாக்கு தத்துவங்கள் இன்னும் நிறைவேறாம இருக்கிறதே அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவன் சொன்னா அதை நிறைவேற்றுவாரு. தேவன் வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறவே மாட்டாரு. அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் கம்ப்ளீட்டாக மாறும். ஓகே இங்க தேவன் ஓகே அவங்கள அந்த 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 ஆசாரியர்களை அந்த ஹாக்கப் கவனனை அவங்கள கொண்டு வர சொல்றது என்னன்னா ஒரு ரிமைண்ட் பண்றாரு. ஓகே அவரோட ப்ராமிஸை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு எந்த ட்ரைப்பையும் அவர் விடவே இல்லை. நீங்க பாத்தீங்களா, 12 கோத்திரத்திலயும் ஆட்களை தான் தேவன் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. ஒரு கோத்திரத்தையும் அவர் விடவே இல்லை. தேவன் அவ்வளோவாக கவனமாக வேலையை செய்தார் என்று சொன்னார். எப்படி உங்களையும் என்னையும் அவர் விட்டுருவாரு? இந்த கால வேளையில கூட நீங்க மன சோர்வாக இருக்கிறீங்களா? மன கசந்து இருக்கிற, தேவனோட பார்வையை மத்தியில வரல, தேவன் என்னை காணவில்லையா, தேவனோட என்னோட கூக்குரல் தேவன் கேட்கலன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தேவனுக்கு சகலமும் தெரியும் உங்களை குறித்து. அவர் கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த கால வேளையில அவர் உங்களோட தகப்பனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே மனுஷன் மீறி, மனுஷன் தான் சில நேரத்துல சொல்ற வாக்க காப்பாற்ற மாட்டாங்க. ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்துக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களையும் என்னையும் நடத்துக்கிற அந்த இயேசு தான். அவர் ஒரு வாக்கு சொன்னாது அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்க நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, அவர் சொல்ற வாக்கு தத்துவ ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஓகே, God promise him yes and amen. கண்டிப்பாக அது ஆமும் ஆமேன் என்றும் சொல்லத்தக்க தேவன் செய்வாராக. ஓகே, in order to realize his promise, ஓகே அவரோட ப்ராமிஸை நம்ப அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யாரெல்லாம் அந்த உணர்வு இருக்கு, எனக்கு தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக நானும் என்னையே சேர்த்து தாங்க சொல்றேன். அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் அது நிறைவுக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா. எந்த கால வேளையிலும் கூட நீங்க எந்த வாக்கு தத்துவம் தேவன் கிட்ட இருந்து எத்தனாவது வருஷத்துல நீங்க பெற்றுக்கொண்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த வாக்கு தத்துவம் ஒரு முழுமைக்குள்ளாக வரும். தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்க அதை நம்ப வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்ற எல்லா காரியமும் நீங்க கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு சிறிய இலாஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்க, பெற்றோர்களாக இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஓகே, சிலவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் உங்களோட பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் பிள்ளைகள். ஓகே, அப்போ உங்கள் அப்பா அம்மா இல்லை நீங்கள் பெற்றோராக இருக்கிறப்ப ஒரு 3 பிள்ளைகள் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க உங்களோட குடும்பத்தில். இல்லை ஒரு பிள்ளை இருக்கு, 2 பிள்ளை இருக்குன்னு. ஓகே, இந்த பிள்ளைகளை நீங்கள் சில நேரத்தில் உங்களோட பேச்சை அதிகமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் யார் என்று சொல்லி. ஓகே, கஷ்ட நேரத்தில் அந்த 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 நீங்கள் சொல்கிற அந்த கமாண்ட் இல்லை நீங்கள் சொல்கிற அந்த காரியத்துக்கு கீழ்ப்படுகிற 3 பேருமே ஃபுல்லாகவே கீழ்ப்படிய ரொம்ப சாத்தியம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளைகள் ஓகே கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற காரியத்தை அப்படி கீழ்ப்படிவாங்க. நோ டவுட், என்ன இருந்தாலும் சரி அவங்க பெற்றவங்க நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அந்த மீறி இருக்கிற பிள்ளைகள் மேலே உங்களோட ஈர்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். உங்களோட என்ன சொல்லுவோம் கவனம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். கண்டிப்பாக ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு செய்யத்தான் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதே மாரி தான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, தேவனோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது எப்படி தேவன் நம்மளுக்காக செய்யாமல் இருப்பார்? அவரோட நோக்கமே என்ன தெரியுமா? நம்ம செழிப்பாக இருக்க வேண்டும். அவரோட நோக்கமே நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம கீழ்ப்படிஞ்சு அதை நம்ம ஒபே பண்ணி நம்ம நடக்கும் போது கண்டிப்பாக எல்லா விதமான நற்கிரியைகளும் நம்மளை சேரும். எல்லா விதமான நன்மைகள் நம்மளை சேரும். பெற்றோர்களாக
பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு தீங்க செய்யணும்னு சொல்லி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெற்றோரை நான் ஒன்றும் பார்த்ததே இல்லை, பார்க்கவும் மாட்டேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க மனுஷனாக இருக்கிற நீங்களே உங்களோட ரத்தம் சதையில வந்த பிள்ளைகளுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு சொன்னா, தேவன் நம்மளை உருவாக்கினவர், நம்மளை பத்தி சகலமும் அறிந்தவர், எப்படி நம்மளுக்கு தீங்கு செய்வார்? அவர் அவ்வளவு நல்ல தேவன் அல்லவோ. கண்டிப்பாக எப்ப நம்ம கீழ்படியணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லுங்க, கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். கீழ்ப்படியுது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஆனாலும் அது சாத்தியமாக எப்ப திரும்ப ஆகும்? தேவன் மேல நம்ம விசுவாசத்தை தலைக்காதபடிக்கு, தேவன் மேல நம்ம அதிகமான அன்பு வைக்கிறப்ப அவருக்கு நம்ம கீழ்ப்படிவோம். கண்டிப்பாக ஓகே, கண்டிப்பாக ஆவியானவர் உங்களைய இந்த கால வேளையில கூட இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. கண்டிப்பாக தேவன் உங்களைய என்னையும் அவர் கொடுத்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்கள், ப்ராமிஸ் வேர்ட் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேறும். நீங்க அந்த விசுவாசிக்க வேறும். இப்ப நிறைவேறும் அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுது, obey is better than sacrifice. சாமுவேல் 15:22 சொல்லுது. கீழ்ப்படிதல் பலிகளில் பார்க்கணும் சிறந்ததாக இருக்கு என்று சொல்லி, கண்டிப்பாக தேவன் நம்மளைய இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக நடத்தி செல்வாராக. நம்ம வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுக்காக நான் கீழ்ப்படிறேன்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கும் போது கண்டிப்பாக தேவன் நம்மளைய இந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. சில நேரத்துல இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை அவர் செட்டில் பண்ணிக்குவாருன்னு. ஆனா இன்று நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு என் வாழ்க்கையில இதை எனக்கு செய்வேன்னு சொல்லி அதை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த கால வேளையில ஒரு அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. ஓகே, கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு நம்பிக்கையும் சேர்த்து தான் வரும். அதனால அந்த அவநம்பிக்கை இல்லாதபடிக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, கண்டிப்பாக அவர் அதை செய்து முடிப்பார் என்று அந்த விசுவாசத்துக்குள்ளாக நீங்க இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பயுமேங்க கடவுளோட நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம போகும்போது, ஓகே, அவர் நம்ம தேவைகளை சந்திக்கும் போது நம்ம செழிப்பாக தான் மாறுவோம். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம அவர் வார்த்தைக்குள்ளாக கீழ்ப்படிறோம் தெரியுமா, அப்ப கண்டிப்பா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. நம்ம தேவைகளை நீங்க என்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் அவர் அதிகமாகவே செய்வார். ப்ரொவிஷன் உங்களை தேடி வருங்க, பிளெஸிங் உங்களை தேடி வரும். எப்ப தெரியுமா, when we obey to the Lord. அந்த obedience நமக்குள்ளாக இருக்கிறப்ப நான் சொல்றேங்க, நீங்க ஒபீடியன்ஸ்ல நடக்கிறப்பயே, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்பயே தேவன் நம்மளுக்கு பிளெஸிங்கை கொடுப்பாருங்க. தேவன் நம்மளுக்கு ப்ரொவிஷன், நம்மளை எல்லா தேவைகளையும் சந்திப்பாரு. ஓகே, அவருக்கு தெரியும் நம்மளோட தேவைகளை எப்ப சந்திக்க வேண்டும், எந்த நிமிஷத்துல சந்திக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் நம்மளை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரோட நேரத்துல, ஓகே, அந்த நேரத்துல நம்மளுக்கு எந்த பிளெஸிங் வருது, நம்மளுக்கு எந்த ப்ரொவிஷன் சந்திக்கப்படுது, அந்த நேரத்துல வரப்ப கண்டிப்பா என்ன தெரியுமா நடக்கும், அவர் யார் என்று நம்மளுக்கு அவர் அறிவிப்பாரு. ஓகே, அவரோட தன்மைகள் நம்மளுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், இந்த கால வேளையில கூட தேவனோட வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டு போகிறப்ப கண்டிப்பாக அவரோட மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டு வரும். ஓகே, அவர் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில அந்த மகிமை வெளிப்பட்டு வரப்ப என்னன்னா, அவர் என்ன சொல்வாரா, நம்ம என்ன செய்ய வேணும்னு சொல்வாரு, நம்ம எப்போ செய்ய வேணும்னு அவர் நம்மளை நடத்துவாரு. ஓகே, நம்ம வாழ்க்கைய அவர் கையில அப்படியே அவர் அழகா நம்மளைய முன்னோக்கி போகிறதுக்கு, நம்மளை கடந்து போகிறதுக்கும் அவர் நம்ம இந்த 2 காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்ப செய்ய வேண்டும்னு அவர் நம்ம கூட பேசுவார். அவர் சத்தத்தை கேட்கிற ஜனமாக நம்ம மாறுவோம். எப்ப தெரியுமா, அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது. ஹல்லேலூயா.
வசனத்திலிருந்து 17 வரைக்கும் ஓகே, அவங்க விசுவாசத்திலையும் கீழ்ப்படியிலும் இருந்ததுனால அவங்க அற்புதத்தை அடைஞ்சாங்க. இதே அதிகாரம் தான். சரியா? உங்க வாழ்க்கையில இந்த கால வழியில அற்புதம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? நான் எதிர்பார்க்கிறேன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் என்று. ஜிசிசில அற்புதம் நடக்கணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எதிர்பார்ப்பது எப்படி வரும்னு சொன்னா, நம்ம அவரை பின்தொடர்ந்து போகிறப்ப ஓகே, நம்ம அவரை வந்து விசுவாசத்துல பின்தொங்கி போக வேண்டும். அவரோட வார்த்தையில நம்ம ஒபே பண்றப்ப நான் சொல்றேன், அடுத்தது நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை நம்ம காண போறோம். ஹல்லேலூயா. ஓகே, அந்த கிராஸ் ஓவர் தாங்க அற்புதமே. நீங்க நான் ஐ ஜஸ்ட் பிலீவ் தட் நம்ம கோவிட் முடிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில ஓகே, நம்ம ஜிசிசில நம்ம ஒன்றாக இணைந்து நம்ம ஆராதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் தேவன் செய்திருப்பாரு. அதை நீங்க சாட்சியாக நீங்க சொல்ல போறீங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட தேவன் இப்படியாக அற்புதம் செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க அந்த அற்புதத்தை காத்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலங்களிலும் கூட நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பாக அற்புதத்தை எதிர்பார்ப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகுதியில உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும். என் வாழ்க்கையில ஒரு பகுதியில அற்புதம் வேணும். ஊழிய பாதையில ஒரு பகுதியில அற்புதம் வேணும். கண்டிப்பாக அந்த அற்புதம் நம்மளை நோக்கி இந்த கால நேரத்துல வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இந்த 14வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா யோர்தான் நடுவுல அந்த அற்புதம் நடக்குது. அவங்க கடந்து போனதே ஒரு பெரிய அற்புதம் தானே. சோ பிரச்சனை யோர்தான் நதியில தான் ஒரு பிரச்சனை. எதா அவங்க கடந்து போகணும்னு சொல்லி அந்த பிரச்சனையில தேவன் ஒரு அற்புதம் செய்யறாரு. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில எது உங்களுக்கு பிரச்சனையாக தோன்றுது, அதைத்தான் தேவன் மாற்றி அற்புதமாக நீங்க கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதைத்தான் தேவன் மாற்ற போறாரு. நம்ம அவரோட வார்த்தையில கீழ்ப்படிதலாக இருக்கும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு நொடியில அதை மாற்றி அதே இடத்துல உங்களை கிராஸ் ஓவர் பண்ண தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, தேவனால ஆகாதது என்னுமே இல்லைங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லைங்க, அவர் அப்படியாகவே ஜீவிக்கிறார். அவர் அவ்வளோ பெரிய தேவன். நீங்க ஆராதிக்கிற தேவன் சும்மா ஒரு சிறிய காரியங்கள் செய்கிறவர் இல்லைங்க. இந்நாள் வரைக்கும் உங்களை மேலேயும் நடத்திட்டு வந்தாரு அதே பெரிய காரியம். ஜீவனை கொடுத்து இந்த கால வேளையில உங்களை நான் காண்றதுக்கு, என்னையை நீங்க காண்றதுக்கு, நம்ம இந்த வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு கொடுத்த இந்த தருணமே பெரிய அற்புதமாயிடுச்சு. இந்த தருணத்தை எத்தனை ஜீவன் பார்க்காம மரணத்துக்குள்ளாக போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கால வேளையில கூட இந்த ஜூனை பார்க்காத எத்தனை ஆட்கள் மரண நோயில இறந்திருக்காங்க, ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க. ஆனாலும் தேவன் நம்ம ஜீவனை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு இந்நாள் வரைக்கும். இந்த கோவிட்ல இருந்து கூட தேவன் நம்மளை குடும்பத்தையும் நம்மளை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொண்டு நம்ம ஜபத்துக்கு பதில் எழுதி கொண்டு இருக்கிறார். அது பெரிய அற்புதம் அல்லவா ஜிசிசி? அப்படியேப்பட்ட வல்லமை உள்ள தேவனை தான் நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நான் சொல்றேன், அவரோட வார்த்தையில நீங்க ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து அவர் மேல நீங்க நம்பிக்கையாக இருந்து அவர் மேல விசுவாசத்தை தளராம நீங்க வைக்கும் போது நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையை தேவன் அவ்வளவு அழகாக மாற்றி அவருக்கு ஏத்ததாக தான் மாத்துவாரு. உங்களுக்கு ஏத்ததாக மாத்த மாட்டாரு. அவர் எப்படி நீங்க இருக்கணுமோ அந்த மாரி உங்களை ஜொலிக்க வச்சு உங்களை வெற்றி பாதையில நடத்த வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச நேரம் யோசிப்போமா, எப்படி அந்த யோர்தான் நதியை கடந்திருக்க முடியும்? நீங்களும் நானுமா இருந்தா என்னென்ன கேள்விகள் நம்ம யோசிச்சிருக்கோம். ஜிசிசி இந்த கால வேளையில கூட இந்த யோர்தான்ல தான் பிரச்சனையில மத்தியில தான் தேவன் அற்புதத்தை வெளிப்படுத்தினாரு. அவர் அற்புதத்தில் தேவன் என்று சொல்லி நம்ம பாடல்லாம் நல்லா பாடுறோம், அற்புதர் அற்புதல். ஆனா
ஆழைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் தேவன் அற்புதம் சொல்லி. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவோட சேர்ந்து அந்த அற்புதத்துல அவங்க கடந்து போனாங்க. அதே தான் இந்த கால வேளையிலும் கூட நீங்களும் நானும் இந்த அற்புதத்துல கிராஸ் ஓவர் பண்ண போறோம். ஹல்லேலூயா. பிரச்சனையை தேவன் சூழ்நிலையை மாத்தினாரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலையை மாத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஓகே, என்ன நடந்துச்சு? அவங்க விசுவாசத்திலையும் அவங்க கீழ்ப்படிலையும் அவங்க போறப்ப, தேவன் பின்னால விசுவாசத்திலையும் கீழ்ப்படிலையும் போறப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வசனம் 15 நம்ம பார்ப்போமாக. ஓகே, வசனம் 15 நம்ம எடுத்துக்கொள்வோம். Now the Jordan is at flood stage all during hours. Yet as soon as the priest who carry the harp reach at the Jordan and their feet touch the water edge. இதுதான் ஏன்னா அறுப்பு காலத்துல, ஓகே, இந்த ஹார்வெஸ்ட் டைம்ல என்ன நடக்கும்னா, யோர்தான் நதி வந்து அப்படியே ரொம்ப வேகமாக அந்த தண்ணிகள் அடித்து கொண்டிருக்கும். சரிங்களா? வேகமாக அந்த தண்ணி, அந்த அலைகள் அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே ஊத்தி கொண்டே இருக்குமா, அந்த நதி வந்து அப்படியே ஊத்தி கொண்டே இருக்குமா. அதுதான் வந்து அது வந்து ரொம்ப ஆபத்து. அந்த டைம்ல அந்த யோர்தான் நதியை வந்து கிராஸ் பண்றதுக்கு இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அந்த டைம்ல ரொம்ப கஷ்டம். தண்ணி அப்படியே வந்துகிட்டு இருந்தா எப்படி நம்ம தண்ணியை கிராஸ் பண்ணி போறது? நம்மளோட சிந்தைக்கு அது முடியவே முடியாது, நம்மளோட பலத்துக்கு எதுவுமே முடியாது. ஓகே, நீங்க பாருங்க, அதை நம்ம நோட் பண்ணோம்னா யோர்தான் அந்த நேரத்துல வந்து ஓகே வெள்ளம் புரண்டு கொண்டு வருதான். வெள்ளம் வந்துருச்சு. ஓகே, நம்ம யோர்தானை கொஞ்ச நேரம் விட்டுருவோம், நம்மளுக்கு நம்ம இடத்துல இப்ப இருக்கிற இடத்துல வெள்ளம் வந்துருச்சு. அந்த வெள்ளத்துல நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பரவாயில்ல இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவோமா? பேனிக் ஆயிடுவோமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பேனிக் ஆகும். அந்த ஜனங்க என்னென்ன யோசிச்சிருப்பாங்க அந்த நேரத்துல? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அறுப்பின் காலத்துல வேதம் அழகாத்தானே சொல்லுது. ஓகே, அந்த வேகம், அந்த force of the water, it will be like nothing else. அது மாரி அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். தண்ணியை நம்மளால நிப்பாட்ட முடியாதுங்க. இருந்த போதிலும் இதுதான் அற்புதம். எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில அப்படி வெள்ளம் போல அடிக்குது, என்னால் நிறுத்த முடியல, என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியல, இது காலங்காலமாக என்னோடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இதோ தேவன் உங்க மத்தியில கூட அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் வணங்குற இயேசு கிறிஸ்து அற்புதர். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தையில நம்ம உறுதியாக ஒபே பண்றப்ப, அவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை அப்படியே நம்ம புடிமானமா வைக்கிறப்ப, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அந்த அற்புதம் நிறைவேறும். ஹல்லேலூயா. as soon as அந்த ஆசாரியர்களோட பாதம் அந்த தண்ணியில அந்த ஏஜ்ல பட்டோனியே, அந்த கரையில் பட்டோனியே தண்ணி நின்றுச்சாம். இப்ப நான் சொன்னல, நம்மளோட நீங்க கதவு திறந்து நம்மளோட வீட்டு வெளியே இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு, புரண்டு வந்துட்டு இருக்கு. நீங்க போய் கால் வைத்தோன்னே தண்ணி நின்றுச்சாம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களை நான் அந்த சிந்தனைக்கு கொண்டு போறேன். அதுதாங்க அற்புதம். ஹல்லேலூயா. இந்த பிரீஸ்ட் ஓகே அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போய் தேவன் சொன்னதை அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஞாபகம் இருக்காது? நீங்க வசனம் முன்பதாக நம்ம படிச்சோம். தேவன் எதெல்லாம் ஜோஷுவாவுக்கு சொன்னாரோ, ஜோஷுவா ஜனங்க கிட்ட சொன்னாரு, அந்த ஆசாரியர் கிட்ட சொன்னாரு, அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஒருத்தர் கூட அவங்க சொந்த யோசனை, சொந்த புத்தி, இல்ல சொந்த என்ன சொல்லுவாங்க லாஜிக் சென்ஸை வச்சு யாருமே ஒண்ணுமே செய்யல. அவங்க அப்படி ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிச்சாங்க. அதே தான் ஜிசிசி இந்த கால வேலையில கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிவோம், அப்படியே செய்வோம். அப்பதான் அற்புதத்தை பார்க்க முடியும். நம்ம அதுல கொஞ்சம் எசன்ஸ் ஊத்தி, அதுல கொஞ்சம் வெண்ணிலா போட்டு, அதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கோரைங் பண்ணி நம்ம செஞ்சோமா, கண்டிப்பாக தேவனோட அற்புதத்தை நம்ம பார்க்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். இந்த கால வேளையில நான் விசுவாசிக்கிறேன், என்னோட ஜனமா இருக்கிற நீங்களும் தேவன் சொல்றத மட்டும் தான்
பாருங்க, அந்த நீங்க படிச்சுக்கிட்டு வந்தா அந்த யோர்தான் வந்து அது எப்படின்னா, அது வந்து ஒரு மேல இருந்து அப்படியே தண்ணி கீழே ஊத்துற அது ஒரு விசித்திரமான ஒரு நதியாக இருந்துச்சு. சரிங்களா? அதுல நிறைய பிரான்ச்சஸ் அதெல்லாம் போகுது. இருந்த போதிலும் நான் என்ன சொல்றேன்னா, தேவனோட வல்லமை அந்த இடத்துல பாருங்க, தேவனோட அற்புதத்தை காரத்தை பாருங்க. பிரச்சனை எப்படி எந்த நாலா பக்கம் வந்தாலும் சரிங்க, ஓகே, நம்ம எந்த சைட்ல வந்தாலும் சரி, ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எந்த சைட்ல பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனா தேவனோட ஒரே ஒரு டச் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, அவர் நம்மளுக்காக இறங்கிட்டாருன்னா, அவர் நம்மளுக்காக செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா, நம்மளுக்கு எதிராக எதுவுமே நிற்காது. உங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் நிற்காது. அது உங்க ஃபைனான்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க அதே சிலவங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இல்ல பயமாக இருக்கு, பயமே இப்போ சிலவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நம்ம நியூஸ் கேட்குறோம், நம்ம இன்டர்நெட் பார்க்குறோம், அது நடக்குது இது நடக்குது, அங்க இந்த மாரி ஆச்சு இது ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பயமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகும். எது இருந்தாலும் சரி, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக உங்க வாழ்க்கையில மாத்துவாராக. அதிசயம் நடந்துச்சு. அவங்க கால் அங்க வைத்தார்கள், கால் வைத்தார்கள், தண்ணி நின்றுச்சு. எவ்வளவு பெரிய அதிசயங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தேவன் சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா. இது அல்லவோ அதிசயம். தேவன் தண்ணியை நிப்பாட்ட முடியும் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக தேவன் செய்வார். எப்படி தெரியுமா? அவரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது அவர் என்ன சொல்றாரு, நிறைய சொல்லியிருக்காரு இந்த வேதாகமத்துல. அது செய்யக்கூடாது, இது செய்ய வேண்டும், இப்படி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை கூடுறதை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி, பரிசுத்தமாக வாழணும் சொல்லி நிறைய காரியங்கள் சொல்றாரு. அதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது நான் சொல்றேங்க, தேவன் உங்க வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவாரு. சிலவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில அற்புதமே நடக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப வருஷமாக நான் தேவனுக்குள்ளாக இருக்கேன்னு சொல்லி, இந்த நிமிஷம் கூட நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு காரியம் கண்டிப்பாக நீங்க ஒரு லேக்கிங்ல போய்கிட்டு இருக்கலாம். ஏன்னா தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னார் யோசுவா கிட்ட, அவர்கள் கால் அந்த தரையில படுறப்ப என் அற்புதத்தை நான் காட்டுவேன்னு சொன்னாரு. அதே மாரி தண்ணீர் நின்றது. இதெல்லாம் பெரிய பெரிய அற்புதம். தேவன் கண்டிப்பாக இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 16வது வசனம், The water from upstream stopped following. It split up in a whip a great distance away at the town called Edom in the vicinity of Zarenton. என்னன்னா, அந்த தண்ணி எப்படி நின்றுச்சு தெரியுமா? ஒரு குவியலாக நின்றுதான். இந்த கால வழியில கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிக்க தக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அது என்ன விதமான புரண்டு வர்ற வெள்ளமான இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு என்னால ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஓகே, தேவன் அதை குயில் போல நிறுத்தி வைப்பாரு. அது உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடுவாரு. அப்படி நின்றுச்சா, மேல இருந்து வர தண்ணி அப்படியே நின்றுச்சா. அது மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லை, நின்றது மட்டும் இல்லைங்க. நான் இத யோசிக்க என்னால முடியல. நின்றது மட்டும் இல்லை, அவங்க கடந்து போறாங்க தெரியுமா? இப்போ வந்து கடைசி ஸ்டேஜ், அவங்க யோர்தானை கடந்து போறாங்க. ஆனா தண்ணி நின்றுச்சு. இப்போ நான் சொன்னல, நம்ம வீட்டு வெளியே போய் பார்த்தோம், நீங்க கால் வைத்துட்டீங்க, ஓகே, தண்ணி நின்றுச்சு, ஓகே, அப்படி நின்றுச்சு. ஆனா மழை பெய்யுது இந்த மாரிலாம் நீங்க பார்த்தா தண்ணி நின்ற என்ன அடுத்தது என்ன இருக்கும்? சொதன்னு இருக்கும், சேராக இருக்கும். சில இடத்துல நீங்க பார்த்துருக்கீங்க, நம்ம அப்படியே வந்து காடியில் ஏறுவோம், நம்ம காடியோட ஓகே, நம்ம காப்பேட்லாம் மண்ணாயிரும், ஓகே, சேராயிரும். ஆனா இங்க தேவன் செய்த அற்புதத்துல ஒண்ணு கூட மிஸ்டேக்கே இல்லை. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் என்று முடிவெடுத்தா அது பரிபூர்ணமாக
பரிபூர்ணமாக செய்வார். ஏன்னா இங்க பாருங்க, தண்ணி நின்றுச்சு. அடுத்தது என்னன்னா, ஓகே, அங்க அந்த மட்டே இல்லை. ஓகே, அந்த அந்த சேர் ஒண்ணுமே இல்லை. அந்த இடம், ஓகே, தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிற அந்த நதி, சேர் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அது என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா இருந்துச்சா, ஒரு ட்ரை லேண்டா இருந்துச்சு. என்னால அது யோசிக்கவே முடியல. எப்படி தேவன் அப்படி செய்ய முடியும்? ட்ரை லேண்ட்னா நம்மளுக்கு சூரியன் அடிச்சா தான் அப்படியே அந்த பூமியெல்லாம் வந்து அப்படியே வறண்ட பூமியாக இருக்கும். ஓகே, அப்ப சேர்ல ஒண்ணு இருக்காரு. அதே மாரி தேவன் செஞ்சாராம். ஹல்லேலூயா. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது அப்படி சாத்தியமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா தேவன் சூப்பர் நேச்சுரலான காரியம் இந்த இடத்துல செய்திருக்கிறார். He really did a supernatural miracles in Jordan. அதே தாங்க இந்த காலவெளியிலும் தேவன் வெறும் மிரக்கல் மட்டும் உங்களுக்கு செய்ய மாட்டாரு. இயற்கைக்கு அப்பாலப்பட்ட அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. ஓகே, அது இஸ் a supernatural. அது நடந்தது சாத்தியமே இல்லை. தண்ணி இல்லாட்டி அந்த இடத்துல சேர் இருக்கணும், அது இல்லை. ஆனா வசனம் அழகாக சொல்லுது. ஓகே, அவர் தண்ணியை மட்டும் நிப்பாட்டலங்க. ஆனா அவங்க நடந்து போறதுக்கும், அவங்க கிராஸ் ஓவர் பண்றதுக்கும் அந்த லேண்ட தேவன் அழகாக அவங்களை பிரச்சனை இல்லாதபடிக்கு அவங்க கடந்து போறதுக்கு தேவன் பாதைகளை உண்டாக்குனாரு. சேரா இருந்தா கண்டிப்பா அவ்வளோ ஜனமும் சேத்துல நடந்து போயிருப்பாங்க. காலில் பட்டிருக்கோம், ஏதாவது சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் எதை செய்தாலும் பரிபூர்ணமாக தான் செய்கிற தேவன். அதே தான் உங்க வாழ்க்கையில சொல்ற தேவன். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய இறங்கிட்டாரு, அது பரிபூர்ணமாக செய்வார். இந்த கால வேளையில எப்படி அவர் மேல நம்ம நம்பிக்கையும் மட்டும் இல்லாதபடிக்கு அவரோட வார்த்தையை நம்ம கீழ்ப்படிந்த ஜனமாக இருக்கிறப்ப நம்மளாலையும் கிராஸ் ஓவர் பண்ண முடியும். கிராஸ் ஓவர் பண்றப்ப கண்டிப்பாக இப்படியாப்பட்ட மிரக்கல்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்படியாப்பட்ட மிரக்கல்ஸ் நடக்கும். ஏன்னா இங்க இஸ்ரேல் மக்கள்கள் மத்தியில நடந்துச்சு. அவங்க ட்ரை லேண்ட்ல நடந்து போனாங்க. ஓகே, ட்ரை கிரவுண்ட்ல நடந்து போனாங்க. அப்படியாக அவங்க போகிற தேவன் நடத்தினார்னா உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க, சூழ்நிலையை பெருசாக பார்க்காதீங்க. உங்களையும் என்னையும் அழைத்த தேவனை பெருசாக பாருங்க. ஏன்னா அவர் தான் பெருசு. அவருக்கு கீழே தான் எல்லா பிரச்சனையும். அவரால் சால்வ் பண்ண முடியாத காரியமே இல்லை. அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலவெளியிலும் கூட இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வரும். அவரே நம்ம பின்னோக்கி போகிறப்ப நம்மளே தேவன் முன்னோக்கி போக வைப்பார். ஹல்லேலூயா. ஜிசிசி இது உண்மையாலே நான் படிக்கிறப்ப தேவன் அந்த தண்ணியை தேவன் குவியலாக நிறுத்தினாராம். பிரச்சனையிலும் தேவன் நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிற இந்த காலவேளையில கண்டிப்பாக அவர் செய்யவும் பக்கத்துல அருகைமையில இருக்கிறார், உன் குடும்பத்துல இருக்கிறார். கண்டிப்பாக நான் சொல்றேங்க, தேவனை நீங்க விசுவாசிக்கும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும், உங்க பிசினஸ்ல நடக்கும், உங்க படிப்புல நடக்கும், உங்களோட எல்லா சம்பந்தப்பட்ட காரியத்திலும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓகே, கண்டிப்பாக நான் சொல்றேங்க, நம்ம தேவனை பின்னோக்கி போகிறப்ப எந்த விதமான கேள்விக்குறியும் இல்லாதபடிக்கு, ஓகே, எந்த விதமான கேள்வியும் நம்மளோட மைண்ட்ல வரக்கூடாது. எப்படி செய்வாரு, ஏதா செய்வாரு, அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரா என்னை பின்தொடர்ந்து வான்னு சொல்றாரா? கேள்வியே கேட்காதுங்க, பின்தொடர்ந்து போங்க. தேவன் சொல்றாரா உங்களை செய்ய சொல்றார, என் வார்த்தையை கீழ்ப்படிய சொல்றாரா? கீழ்ப்படிந்து போங்க, ஏன்னா அங்கதான் மிரக்கல் நடக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நான் சொல்றேங்க, தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஓகே, நான் ஒரு புத்தகத்தை படித்த ஒரு இலாஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். நான் முடிக்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஒரு இலாஸ்ட்ரேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். இப்படியாக இந்த பெண்மணி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு நல்ல ஒரு டென்னிஸ் பிளேயராக இருந்தாங்க. ஓகே, அவங்க
18 வயசுலேருந்து அவங்க டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் நிறைய கப்ஸு, நிறைய என்ன சொல்லுவாங்க அவார்ட் அதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிச்சான். அதனால் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப இன்டர்நேஷ்னல் பிளேயராக அவங்க மாறிட்டாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம், டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஸோ அதனால் அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை பிரதிநிதித்து இந்த டென்னிஸோட என்ன அந்த கான்டெஸ்ட்க்கு அவங்க போனாங்க, அந்த பிரதண்டிங்கனுக்கு அவங்க போனாங்க. சரியா? ஸோ அவங்க போயிட்டு அவங்களோட ஈடு கொடுத்து இந்த 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 போட்டிக்கு வந்தவங்க வந்து ஜெர்மனை சேர்ந்த இன்னொரு பெண்மணி. அவங்களும் ஜெர்மன் நாட்டில் ரொம்ப தலை சிறந்த டென்னிஸ் விளையாடுறவங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மோதல் எப்பவுமே வந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, ஓகே, அவங்க தான் வந்து இந்த இந்த கப்பை வந்து ஒன் பண்ணாங்க, அவங்க தான் வின் பண்ணாங்க. ஸோ வின் பண்ணிட்டப்ப அந்த நம்ம எப்பவுமே பார்த்துருப்போல, ஜெயிச்சிட்டோன்னே அந்த மீடியாக்காரங்களாம் போய் கேட்பாங்களா, பேட்டி எடுப்பாங்களா, அதேமாரி போய் இவங்களை போய் பேட்டி எடுத்தாங்க. இவங்களை பேட்டி எடுத்தோன்னே இவங்க வந்து கேட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் கேட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சா, நீங்கள் தான் இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களே, உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கு இந்த பெண்மணி ரொம்ப போல்டாக அந்த பேட்டியாளரை பார்த்து சொன்னாங்க, எனக்கு சர்ப்ரைஸாகவே இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் நான் தான் இதில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை கேட்டோன்னே அந்த பேட்டி எடுத்தவர் ரொம்ப சர்ப்ரைஸாக ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்களா, நான் ஏன் சர்ப்ரைஸ் ஆகணும்னு ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க. ஏன்னா இது எனக்கு பழக்கப்பட்ட ஒரு காரியம், எனக்கு தெரியும் எப்படி என்ன நுணுக்கங்கள் இந்த விளையாட்டில் நான் செய்தனா நான் 1வது இடத்துக்கு வருவேன்னு சொல்லி. ஏன் இந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன்னா தெரியுமா, நீங்கள் சர்ப்ரைஸே ஆக வேண்டாம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறப்ப, உங்களோடு இருக்கிறப்ப, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறப்ப நீங்க கண்டிப்பா மிரக்கிள்ஸ்குள்ளாக போவீங்க. நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கைய அற்புதத்துக்குள்ளாக தேவன் கொண்டு போவார். அது சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் நாம மகிமைக்காக அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அந்த நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன, அவரை ஃபாலோ பண்ண வேண்டும், அவருக்குள்ளாக நம்ம விசுவாசத்துல இருக்க வேண்டும். அவரோட வார்த்தையை நம்ம பின்பற்றி போனா சர்ப்ரைஸே பட வேணாங்க. தேவன் உங்க வாழ்க்கையை கொண்டு பிறருக்கு சாட்சியாக உங்களை வைப்பாரு. நீங்க கடந்து போவீங்க. நீங்க மற்றவங்களை பார்த்து சொல்வீங்க, நானும் ஒரு காலத்தில் இப்படிதான் இருந்தேன், பிரச்சனைக்குள்ளாகத்தான் இருந்தேன், பண பிரச்சனையில இருந்தேன், ஹெல்த் பிரச்சனையில இருந்தேன், உறவுகள் சம்பந்தமான பிரச்சனையில இருந்தேன், குடும்பத்துல பிரச்சனையாக இருந்த போதிலும் நான் தேவனை பின்தொடர்ந்து போனேன். விசுவாசத்துல நான் தளரவே இல்லை. அவரோட வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து போனேன். தேவன் என்ன முன்னோக்கி போக செய்தாரு. நான் கடந்து வந்தேன். எப்படி இஸ்ரவேல் மக்கள்கள் இந்த யோர்தான் நதியை கடந்து அற்புதமாக வந்தார்களோ, அதே மாதிரி இந்த கால வேளையில கூட கண்டிப்பாக தேவன் உங்களை கடக்க வைத்து உங்களுக்கு மிரக்கிள்ஸ் செய்வாராக, உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க ஒரு காரியத்தை மட்டும், you have a big God and expect big things. நீங்க பெரிய தேவனை வைத்திருக்கிறீங்க, பெரிய காரியங்களை அவர்கிட்ட இருந்து எதிர்பாருங்கள். கண்டிப்பா தேவன் உங்க வாழ்க்கையை செய்வார். நான் முடிக்க போற கன்க்ளூஷனுக்குள்ளாக வந்துட்டேன். சர்ச் ரொம்ப முக்கியம். தேவனை நம்ம முன்னோக்கி போகணும்னு சொன்னா தேவனை பின்னோக்கி போக வேண்டும். நம்ம விசுவாசத்துல அவரை பின்னோக்கி போக வேண்டும். அவர் வார்த்தையில அவருக்கு நம்ம ஒபீடியன்ஸா இருக்க வேண்டும். கீழ்ப்படியா இருக்கும் போது இந்த 3 காரியம் நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு தேவன் மிரக்கிளை செய்வாரு, அற்புதத்தை செய்வாரு. நீங்க என்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தால உங்க வாழ்க்கையை நடத்துவாரு. உங்க மூலியமாக அவரோட மகிமை பிரகாசமாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். எப்பயுமே தேவன் 2 வழியா தான் வேலை செய்வார். அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும். நீங்க சில காரியங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க உங்களோட இதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். நீங்க உங்க இதயத்துல வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்ற வேண்டும். மனுஷனை இல்லை ஆண்டவரே, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, உண்மை பிரியப்படுத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவரே
என் சமுதாயம் செழிப்பாக இருக்கும், என் குடும்பம் செழிப்பாக இருக்கும், என் ஜனங்கள் செழிப்பாக இருப்பாங்க, என்னோட சபையும் செழிப்பாக இருக்கும் என்று கண்டிப்பா தேவன் இதை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் வாஞ்சிக்கிறேங்க, கண்டிப்பாக நம்ப, சரியா, நான் கிராஸ் ஓவர் பண்ண தேவன் எனக்கு பலத்தை கொடுப்பாரு. நீங்க எப்படி இந்த கால வேளையில நீங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்க ஜிசிசி குடும்பமாக இருக்கலாம், இல்ல எங்களோட நீங்க கெஸ்டாக இருக்கலாம், இந்த கால வேளையில உங்களை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, ஆர் யூ ரெடி ஃபார் கிராஸ் ஓவர்? நீங்க மிரக்கிள்ஸ் வேணும் என்று எதிர்பார்க்கிறீங்களா உங்க வாழ்க்கையில? அப்படின்னா do you want to move forward with God? தேவனை பின்பற்ற நீங்க தயாராக இருக்கிறீங்களா? அவரோட உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க ஒரு அடி முன் எடுத்து வைக்க போறீங்களா? விசுவாசத்திலையும் அவரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய போறீங்களா? உங்ககிட்ட தான் இருக்கு எல்லா விடையும், உங்ககிட்ட தான் இருக்கு எல்லா முடிவும். ஓகே, சோ சர்ச், மேக் a stand today. இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். இத்தனை நாள் நம்ம நிறைய போதகர்கள் நிறைய இதை குறித்து தான் நம்ம பேசணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனை நம்ம பின்னோக்கி போகிறது. ஹல்லேலூயா. பின்னோக்கி போகும்போது தான் நம்ம மூவ் ஃபார்வர்ட் போக முடியும், நம்ம முன்னோக்கி போக முடியும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இந்த கால வேளையில கூட ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தீர்மானத்தை எடுத்து நம்ம ராபோஜனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம செய்யாதபடிக்கு இவ்வளவு நாள் கேட்ட இந்த வார்த்தைக்கு, ஆண்டவரே நான் உன்னை பின்னோக்கி வரேன், ஆண்டவரே உன்னோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே உன் விசுவாசத்துல தளர்ந்து போக மாட்டேன், என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே என்னை சுத்தி நான் ஆண்டவரே உமக்காக நிற்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற ஜனங்களை இந்த கால வேளையில தேவன் தேடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜிசிசி அதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடுவோமாக சர்ச், கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். ஒன்னு நம்ம ராபோஜனத்துக்கு போல நம்ம கண்களை கொஞ்ச நேரம் மூடுவோம். Let's commit our life to God. நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த கால வேளையில கூட கேட்போமா, ஆண்டவரே என் சொந்த பலத்தால என்னால முன்னோக்கி போக முடியாது ஆண்டவரே, என் சொந்த பலத்தால ஆண்டவரை பின் தொடர முடியாது ஆண்டவரே, நான் உலகத்துல வாழ்கிறேன் ஆண்டவரே, என்னை சுத்தி ஆண்டவரே பல காரியம் நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பலம் இல்லை ஆண்டவரே. ஐயா உன் வார்த்தையை ஆண்டவரே நான் ஆண்டவரே ஒபே பண்றதுக்கு கீழ்படுறதுக்கு ஆண்டவரே இந்த கால வேலையில ஆண்டவரே உங்க பலத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நீங்க அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி சர்ச், கைகளை உயர்த்தி ஆண்டவரே பலத்தை கொடுங்க உங்களை பின்னோக்கி போகிறதுக்கு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. ஐயா நாங்க முன்னோக்கி போன ஆண்டவரே, கடந்து போகணும் ஆண்டவரே, நீங்க உங்க பலத்தை கொடுங்க என்று சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட எல்லாத்தையும் ஆண்டவரே எங்களை இருக்கிற டோட்டல் லைஃப் உங்ககிட்ட நாங்க அர்ப்பணிக்கிறோம் இந்த கால வேளையில ஆண்டவரே. ஏன்னா நாங்க பலவீனமானவர்கள், ஆனா ஆவி ஆண்டவரே இந்த கால வேளையில கூட ஆண்டவரே நீங்க எங்களை நிரப்புங்க. நீங்க ஆண்டவரே ஐயா உங்க வல்லமையால ஆண்டவரே எங்களை நிரப்புனா கண்டிப்பா எங்களால முன்னோக்கி போக முடியும் ஆண்டவரே. கண்டிப்பாக நாங்க செழிப்பாக மாற முடியும், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். ஏன்னா ஆவியானவர் பலம் மட்டும்தான் நம்மளைய முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். சர்ச் கொஞ்ச நேரம் ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்க கருத்துல கொடுக்குற ஆவியானவரே, டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். ஹோலி ஸ்பிரிட் யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களோட அற்புதத்தை நாங்க காணணும்னா ஆண்டவரே இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இதயத்தை உங்க கரத்துல இந்த கால வேளையில கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஐயா ரபஷிகா தலரியாந்தே, நன்றி ஆண்டவரே, ரிபாரியோலரியாந்தே எங்க வாழ்க்கையும் கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஐயா அவங்களுக்கு பலம் இல்லை ஆண்டவரே, ஆவியானவரே பலமாக மாறுங்க. ஆவியானவரே நீங்க தான் துணையாளராக இருப்பீங்க என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஐயா இந்த நேரத்துல ஆண்டவரே என் ஜனங்க மத்தியில இறங்குங்க ஆண்டவரே. ஐயா நாங்க பலவீனமான பாத்திரம், ஆனா ஆண்டவரே எங்களுக்கு வாஞ்ச இருக்கு ஆண்டவரே உங்களை பின்தொடரணும் ஆண்டவரே, எங்களுக்கு வாஞ்ச இருக்கு ஆண்டவரே. ஐயா
விசுவாசத்துல நாங்க உங்களை விட்டுறக்கூடாதுன்னு எங்களுக்கு வாஞ்ச இருக்கு ஆண்டவரே. உங்க வார்த்தையை கீழ்ப்படினோன்னு. ஆனா சில நேரத்துல தவறுறோம் ஆண்டவரே. சில நேரத்துல சூழ்நிலைகளால வஞ்சிக்கப்படுறோம் ஆண்டவரே. ஆனா இந்த கால வேளையில ஆவியானவரே உங்க பலம் வேணும். நாங்க கிராஸ் ஓவர் பண்றதுக்கு ஆவியானவரே, நாங்க கடந்து போறதுக்கு உங்க பலம் வேணும். இந்த நேரத்துல எங்க மேல வாங்க ஆண்டவரே. ஐயா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையை கீழ்ப்படியாம இருந்திருக்கோம் ஐயா. உங்களை நாங்க பின்தொடராம நிறைய காரியங்கள் நாங்க செய்திருக்கோம் ஆண்டவரே. ஐயா ஒரு குடும்பமாக ஆண்டவரே இந்த கால வேளையிலும் ஆண்டவரே விசுவாசத்துல தளர்ந்திருக்கும். சில நேரத்துல ஆண்டவரை விசுவாசம் ஆண்டவரே ஐயா அது இல்லாம கூட போயிருக்கு. இருந்த போதிலும் நீங்க அதிகமா எங்களை நேசிக்கிறீங்க அல்லவா? இருந்த போதிலும் ஆண்டவரை நாங்க நினைக்கிறதுக்கும் என்பதுக்கும் ஆண்டவரை செபிக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிற தேவன் நீர் அல்லவோ? உண்மை உள்ள தேவன் நீர் அல்லவோ? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. முன்னோக்கி போனோம் என்று வாஞ்சியாக இருக்கீங்களே ஆண்டவரே எங்களை மேல ஆண்டவரே. நன்மையே பொறுப்பட்டு வராத எங்க மேல ஆண்டவரே நாங்க முன்னோக்கி போனோம், நாங்க கடந்து போனோம், நாங்க செழிப்பா இருக்கணும் என்று நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த நம்பிக்கை ஆண்டவரே கண்டிப்பாக ஆண்டவரே ஆவியானவர் பலத்தோட தான் எங்களால செய்ய முடியும். இந்த கால வேளையில ஜிசிசில ஆவியானவர் பலன் இறங்கப்படியாக செபிக்கிறேன் ஆண்டவர். வெறும் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு போன ஜனங்கள் ஆண்டவர் செயல்பாட்டுக்குள்ளாக நாங்க போக வேண்டும். இயேசு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. எங்க பலவீனத்துல உங்க பலன் பூரணமாக இருக்கு என்று சொன்னீர்களே. பலவீனமான இருக்கிற பாத்திரம் நாங்க உங்க பலத்தால நிரப்புங்க இயேசு. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord. Jesus இந்த கால வேளையில கூட நம்ம தேவனோட பந்திக்கு ஆயத்தமாகுவோமாக. நீங்க குடும்ப தலைவராக இருந்தால் தேவனோட ராபோஜனத்துக்கு கடந்து போக கண்டிப்பாக நீங்க தயார் நிலைமையில இருக்கீங்க. நீங்க விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ராபோஜனத்தை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஒரு சில நிமிடங்கள் நீங்க தயார் பண்றதுக்கு நான் கொஞ்ச நேரம் கொடுக்குறேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது நீங்க கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு எடுப்போம். இது ஒரு சாங்கியம் இல்லை. மாசம் மாசம் எடுக்கிறோம், நாங்களே எடுக்கிறோம் அப்படின்னு இல்லை. இன்று நம்ம தேவன் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கணும். நம்ம தேவனை தொடர்ந்து போகணும். தேவனுக்கு நம்ம விசுவாசத்தில் தளர்ந்து இருக்க மாட்டோம். இனிமேல் நம்ம வாயில் வருது எல்லாமே விசுவாச வார்த்தையாக தான் இருக்க போகுது. நம்ம தேவனுக்கு பயந்து obey பண்ணி கீழ்ப்படிந்து நம்ம நடக்க போறோம். அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ராபோஜனத்துல கடந்துக்க போறோம். ஸோ பயபக்தியோட நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ராபோஜனத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல நீங்கள் முழங்கால் படியிடணும்னு சொன்னால் தயவாக நீங்கள் முழங்கால் படியிடுங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த ராபோஜனத்தை ஒரு ஹோலியான காரியமாக நீங்கள் என்ன வேண்டும். சர்ச் திருப்பி சொல்கிறேன், இது சம்பிரதாயம் இல்லை, சாங்கியம் இல்லை. நம்ம மாதம் மாதம் நம்ம இது எடுக்கிறப்ப உண்மையாலே தேவனை நினைவு கூர்ந்து உண்மையாகவே அவர் நம்மளுக்கு செய்த எல்லா தியாகத்தையும் நம்ம
இயேசுவின் நாமத்துல ஆண்டவர் உம்மை நாங்க நிறைவு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுல ஆண்டவர் அவ்வளவு வல்லமை இருக்கு ஆண்டவரே. நீங்க வல்லமை உள்ள தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், எங்களை கடந்து போக வைக்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சர்ச், நம்ம இப்போ இந்த அப்பத்தை எடுத்துக்குவோம். இந்த அப்பம் தேவனோட சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த அப்பத்தை நம்ம எடுத்துக்க போது நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆண்டவரே என்னோட இருதயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, renew our heart. ஆண்டவரே, எங்க இருதயத்துல ஆண்டவரே உண்மையே நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்க வேணும் ஆண்டவரே. எங்க இருதயத்துல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே விசுவாசத்துல ஆண்டவரே பெருக்கத்துக்குள்ளாக நாங்க போக வேண்டும் ஆண்டவரே. எங்க இருதயத்துல ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உன் வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இந்த ஆண்டவர் அப்பத்தை ஆண்டவர் ஒரு சரீரமாக, ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக நாங்கள் எடுக்கும் போது ஆண்டவரே நீங்க எங்க இருதயத்தை ஆண்டவரை புதுப்பிக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவோட சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிற இந்த அப்பத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமாக ஒரு சபையாக ஜெபிச்சு. ஈடாக எதுவுமே இல்லை ஆண்டவரே. அந்த ரத்தத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த கால வேளையில கூட ஆண்டவரே இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவரே ரத்தத்துக்கு ஒப்பாக நாங்கள் எடுக்கும் போது ஆண்டவரே ஐயா எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பிலீவ் பண்றோம், நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஆண்டவரே புதிய ஆண்டவரே ஸ்ட்ரென்த் வர முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கணும் ஆண்டவரே, கிராஸ் ஓவர் பண்றதுக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. உங்களோட ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுத்தது ஆண்டவரே. உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஐயா வெற்றியை கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராஸ் ஓவர் மூவிங் ஃபார்வர்ட்ல ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு கான்ஃபிடென்ட் ஆண்டவரே நாங்கள் இந்த திராட்சை ரசத்தை எடுக்கும் போது ஆண்டவரே கொடுக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா நாங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நாங்களும் கடந்து போவோம் என்று ஆண்டவரே அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை அதிகரிக்க முடியாத நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. ஒரு சபையாக ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்க மத்தியில ஆண்டவரே ஒரு இயற்கைக்கு அப்பாலப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்கன்னு சொல்லி நாங்க நம்புகிறோம் அப்பா. நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே எந்த யோர்தான் நதி போல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதே இடத்துல நீங்க அதை மாற்றி நீங்க அதை அற்புதத்துக்குள்ளாக கொண்டு போய் நீங்க எங்களை ஆண்டவரை பிரவேசிக்க செய்ய போறீங்க ஆண்டவரே. அதுக்கு அடையாளமாக ஆண்டவரே நாங்கள் இந்த கால வேளையில கூட ஆண்டவரே இந்த திராட்சை ரசத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட ரத்தத்துக்கு ஈடாக எதுவுமே இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே ஐயா ஒரு குடும்பமாக ஒரு சபையாக நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. ஒரு குடும்பமாக நம்ம இந்த திராட்சை ரசத்தை அனுபவமாக கொஞ்ச நேரம் அப்படியே கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துமா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஐயா இந்த எடுத்த இந்த ராபோஜனம் ஆண்டவரே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே. இந்த எடுத்த ஒரு ராபோஜன ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இதை பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. ஐயா இதை நாங்க அபாத்திரமாக எடுக்கல ஆண்டவரே. உண்மையாலே ஆண்டவரே எங்க வாழ்க்கையை உங்க கரத்துல கொடுக்கிறோம்.
நோக்கி சொல்றோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் கடந்து சொல்றதுக்கு நீங்க எங்களோடு இருப்பதுக்காக நன்றி. அந்த அஷூரன்ஸை கொடுத்ததுக்காக நன்றி. எப்படி இஸ்ரவேல் மக்களுங்களை ஆண்டவரே நீங்க அழகாக ஆண்டவரே ஐயா அந்த வறண்ட ஆண்டவரே பூமியில நீங்க நடந்து கூட்டிட்டு போனீங்களோ, அதே மாதிரி எங்களையும் ஆண்டவரே நீங்க நடந்து ஆண்டவரே நீங்க எங்களை ஆண்டவரே ஐயா கடக்க வைத்து எங்களை வெற்றி பாதையில கொண்டு போவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கால வேலையில கூட ஆண்டவரே ஜிசிசியும் கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால வேலையில கூட ஆண்டவரே பேராகும் சமூகத்துல வருகிறேன் ஆண்டவரே. இந்த கால வேலையில கூட ஆண்டவரே ஜனத்தையும் கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே நீங்கள் இவர்களை பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி. இவர்களை ஆண்டவரை தேவன் மேன்மைப்படுத்துறதுக்காக நன்றி. இவர்களுக்கு தேவன் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி. தேவன் வானங்களை திறந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அற்புதத்தை காண்பாராக ஆண்டவரே. புதிய ஆண்டவரே ஐயா சூழ்நிலைகளை பார்ப்பாராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இந்த ஜூன் மாசத்துல ஆண்டவரே நீங்க பலதெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே எல்லாத்தையும் புதிதாக மாற்றுவேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே ஐயா ஆறுகளை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர்களே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. வனாந்தரத்தை வழிகளை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீர்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. சிறியோரிலிருந்து முதியோர் வரைக்கும் கரத்துல வைக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாக ஜெபிக்கிறேன். தேவன் தாமே நடத்த முடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரோட பலத்த கரம் இவர்களோடு இருக்க முடியாக ஜெபிக்கிறேன். தேற்ற முடியாக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போன நேரம் எல்லாமே தேவ ஆவியானவர் பலத்தை கொடுக்க முடியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா நீங்க எங்க பட்சத்துல இருக்கிறப்ப எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் ஆண்டவரே? எங்களோடு இருப்பதுக்காக நன்றி இயேசுவே. எல்லா துதிகன மகிமைக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை ஆண்டவரே ஐயா உமக்கு மாற்றமே நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி கொண்டு வருகிற ஆவியானவரை உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையை ஆண்டவரை அற்புதமாக மாத்திட்டீங்க. நன்றி ஆண்டவரே. எல்லா பழையது எல்லாம் ஒளிந்தது ஆண்டவரே. நாங்க கிராஸ் ஓவர் பண்ணிட்டோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையை அற்புதமாக மாத்துறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக நமக்கு உமக்கு செலுத்தி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற மாறாத நாமத்துல ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாமே இருப்பாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். Praise the Lord JCC. கண்டிப்பாக தேவன் இன்று உங்களோடு இடைப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க இந்த நாளிலும் கூட தேவன் உங்களைய இன்னொரு எல்லைக்குள்ளாக கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. பழசதை எதையும் நினைக்காதீங்க. முடிஞ்சதை எதையும் நம்ம நினைக்க வேண்டாம். இப்படியாக தேவன் நம்மளைய புதிய பாதையில நடத்திட்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கூட நீங்க எங்களோட விசிட்டரா இருக்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோரி சிட்டி சர்ச்ல நீங்க எங்களோட போர்ட்டல்ல நீங்க இணைந்து இருக்கலாம். நீங்க ஃபேஸ்புக்ல நீங்க எங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். யூடியூப்ல எங்களை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. We are so blessed to have you with us this morning. இந்த கால வேளையில கூட இந்த ரபோஜன ஆராதனையில கூட உங்களை பார்ப்பதுல மிகுந்த எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. நான் விசுவாசிக்கிற தேவன் உங்களோட விடைபெற்றிருப்பாராக. ஹல்லேலூயா. திருப்பி சொல்ற தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறப்ப நம்மளுக்கு எதிராக நிற்பவன் யார்? யாருமே இல்லை நம்மளுக்கு எதிராக நிற்பது. ஆனாலும் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஓகே ஜிசிசி கண்டிப்பாக உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கு. ஓகே தொடர்ந்து நிறைய காரியங்கள் உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறாங்க நான் பார்க்குறேன். ஓகே வீட்டு கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கு. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்து கொண்டிருக்கு. அந்த சைடு யூத் நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக தேவன் எல்லா ஊழியங்களையும் நம்மளைய ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. கூட விரைவில் கண்டிப்பாக இந்த COVID-19 தேவன் விடுதலை தேசத்துல கொடுத்து நம்ம எல்லாமே சபையில ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் சூழ்நிலைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராங்க. இந்த நேரத்துல கூட ஒரு சில காரியம் மத்தியில சொல்றான்னு இருக்கேன்.
இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத நாளாக மாறும். ஹல்லேலூயா. தேவன் இதை மாற்றுவாராக. So have a blessed Sunday, have a blessed week. கண்டிப்பாக இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வாராக. Stay tuned with GCC. Have a wonderful Sunday. God bless you. Praise the Lord GCC members. நான் பிரதர் பால் பேசுகிறேன், சர்ச் ட்ரெஷரர். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்த MCO காலகட்டத்தில் வந்து நம்ம எங்கேயும் நம்ம மீட் பண்ண முடியாதனால, அதாவது சர்ச்சில் மீட் பண்ண முடியாதனால, இப்போ உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜ் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நாங்கள் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். இந்த குரூப்பில் நான் இப்போ கொஞ்சம் இதில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட டைட்ஸ் அண்ட் மிஷன் பிளேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபோ கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டில். ஓகே, ஃபார் டைட்ஸோட உங்களோட டைட்ஸ் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில், ஜிசிசியோட பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போ மிஷன் பிளேஜ் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட். தயவு செஞ்சு உங்களோட டைட்ஸை வந்து டைட்ஸை வந்து பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்லேயும், மிஷன் பிளேஜ்லாம் வந்து எம்பேங்க் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் டிபாசிட் கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணிடலாம் ஏடிஎம்மில். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எதுவும் சந்தேகம், உங்களுக்கு எதுவும் குவேரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதை என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை சிஸ்டர் ரீனாவை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டைட்ஸ் என்ன மிஷன் பிளேஜ் ட்ரான்ஸ்ஃபர் குறித்து. அப்படி நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா இல்லை டிபாசிட் பண்ணிட்டீங்கனாக்கா தயவு செஞ்சு எனக்கு இல்லைன்னா சிஸ்டர் ரீனாக்கு நோட்டிஃபை பண்ணுங்கள். உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் குறித்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா, அந்த ஸ்லிப் இருக்கும்ல, இதை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்லிப் வரும். இல்லைனாக்கா கேஷ் டிபாசிட் நீங்கள் பண்ணாலும் அதில் ஸ்லிப் இருக்கும். அதை வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க. இதை எனக்கு குரூப்பில் போட தேவையில்லை, எனக்கு பர்சனலாக இல்லைன்னா சிஸ்டர் ரீனாக்கு பர்சனலாக நீங்கள் வந்து அந்த ஸ்லிப்ஸை அனுப்பி விட்ருங்க. தேங்க்யூ.